வருகின்ற நாட்கள் அனைத்தும் மேஷராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் காத்திருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் நீங்கள் காலத்தை பார்த்தீங்கன்னா அறிந்து செயல்படுவதில் உங்களுக்கு இணையானவங்க யாருமே இல்லைங்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு இருக்குது, கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. முக்கியமாக குலதெய்வத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. இல்லை வீட்டிலேயே கூட குலதெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா வேண்டி வழிபட்டால் ரொம்பவே சிறப்புங்க. மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, அடுத்து வரக்கூடிய 12 நாட்களில் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் 12 ராசியில் எந்த ராசியை சேர்ந்தவங்கன்னோ நீங்களும் மேஷராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கே சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நேரத்தை காலமறிந்து செயல்படுவதில் வல்லவங்களான உங்களுக்கு பிறந்தக்கூடிய பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்க போகுது. அதிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் சொல்லக்கூடிய கேதுவினுடைய சஞ்சாரம் உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலோ ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சாதகமாக இந்த நேரத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படுங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகள் இனி விலகும். வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இனி நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் உங்கள் சகோதரர்களோடு ஏற்பட்ட இடைவெளி இனி விலகும். உறவினர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனை யாவும் முடிவுக்கு வருங்க. உங்கள் செல்வாக்கு இனி உயரும். விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த நேரம் வக்ர அடைந்திருப்பதால் கேடு பலன்கள் இனி குறையுங்க. நிம்மதியான நிலை உண்டாகும். வீண் செலவுகள் கட்டுப்பாடோடு இருக்கும். தன புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய சப்தமாதிபதியுமான சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த நேரம் உங்களுக்கு முழுமையாக எதிர்மறையாக இருப்பதால் உடல்நிலையில் ரொம்ப கவனத்தோடு இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப ரகசியத்தை வெளியிடம் பகிராதீங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை ஏற்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை நீங்கி நிம்மதியான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் கவனமாக செயல்படுங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு செப்டம்பர் 1 வரை சத்ரு ஸ்தானத்திலையும் அதன் பின் சப்தம ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்தணும். தேவையற்ற பிரச்சனைகளை தலையிட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகலாம். மனதில் கவலையும் நிம்மதியற்ற நிலையும் சிலருக்கு இருக்கும். புதிதாக அறிமுகம், அதனால் எதிர்ப்பாளினரால் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அதே போல் சிலர் அவப்பெயரையும் மற்றவருடைய விமர்சனங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவனமாக நடந்து கொள்ளுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களை பாதுகாப்பார். வியாபாரம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளை வெற்றி உண்டு. வீடு வாகனம்னு கனவுகள் நினைவாகும். மேலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுக்கு 8, 10, 12ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால மறைமுக வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. செய்து வரக்கூடிய வியாபாரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஆதாயம் உண்டாகும். வீண் செலவுகள் இனி குறையும். நிம்மதியான தூக்கம், சந்தோஷன்னு நிலை ஏற்படும்.
மேலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாக மாறும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு அதிகரிக்கும். அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவதீங்கனாலே போதும், சங்கடங்களை இருந்து விடுபட முடியும். விவசாயத்தில் ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் இந்த நேரம் கவனமாக படிப்பின் மீது செலுத்துவது நல்லது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நண்பர்கள் பெருமாளை வழிபட்டாலே போதும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் விலகிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேஷராசியில் வரக்கூடிய கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு, பிறருடைய நலனில் அக்கறை கொண்ட உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் இருந்து நீங்கள் செயல்பட வேண்டிய பார்த்தீங்கன்னா காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த குழப்பம் இனி விலகும். திட்டமிடாமல் செயல்படக்கூடிய வேலைகளில் ஆதாயமும் கிடைக்கும். உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும், இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்குங்க. எந்த வேலை எடுத்தாலும் அதில் இதுன்னு ஏதாவது ஒரு தடை என்று இருந்த நிலையெல்லாம் இனி மாறும். ஞான மோட்சக்காரகனுடைய கேதுவின் 5ஆம் இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் இருப்பதால் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நன்மைங்க. மாதம் முழுவதும் சாசிநாதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு அடுத்த மாதம் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பதம் பதவி செல்வாக்குன்னு நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தான ராகுவால பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு இனி உங்களுக்கு அதிகரிக்குங்க. தடைப்பட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்துவீங்க. குடும்பத்தில் இனி நிம்மதியான நிலை இருக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி விளங்கும். அது மட்டும் இல்லை, பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்று நடப்பது நல்லது. விவசாயிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. நன்மையும் இதனால் அதிகரிக்கும். மாணவர்கள் தவறான நண்பர்களை விட்டு விலகுவது நல்லது. இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னென்னா, சிவசூரிய பெருமானை வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்குங்க. மேலும் மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதுன்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். மேஷ ராசினருக்கு ஜூலை 27ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்கரமாகியிருக்கு. அதாவது 7 சனி உங்களுக்கு வக்கரமாகியுள்ளதால் மந்தத்தன்மை நீங்கிடும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சக்னி வக்ர பெற்றிருப்பதால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. 5க்கு உடைய யோகாதிபதி சூரியன் ஆட்சி இருப்பதால் சூரியனோட புதனும் தற்போது சேர்ந்திருப்பதால் முதாத்திய யோகம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. மேலும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதாலேயோ 8க்குரியவர் 3ஆம் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போறாரு. எந்த ஒரு சிகிச்சை முறையும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் பெறலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களை இருந்து வந்த பிரச்சனைகள் இனி நீங்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும். பணவரவு பொறுத்தவரை நன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. நகை பத்திரம் போன்றவற்றை மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூமி சம்பந்தமான விஷயங்களை பார்த்திங்கன்னா நன்மை உண்டு. சூரிய பகவானை தினதோறும் வழிபாடு செய்து வந்தாலே மிகப்பெரிய மாற்றம் உண்டுங்க. சுக்கிரனின் 2ஆம் தேதி நீச்சம் பெறுவதால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. லட்சுமி குபேர யோகம் செய்தால் உங்களுக்கு அற்புதமான பணவரவு உண்டாகும். பணவரவில் இருந்த தடைகளை நீங்கிடுங்க. அதுபோல் புதிதாக கடை தொடங்குவது, கார் வாங்குவது, பெரிய முதலீடுகள் செய்து தவிர்ப்பது நல்லது. மனைவியின் உறவினர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடாமல் இருக்க பாருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. சனீஸ்வர லோகத்தை தினந்தோறும் ஜபிப்பது, காகத்துக்கு சாதம் வைப்பது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். ஐயப்பன் ஆஞ்சநேயர் வழிபாடு சகலவிதமான முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லை, குரு பகவான் 4ல் இருப்பதால் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். ஆடிப்பூரத்தன்று அம்பாள் வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது. மேலும் ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால் லாபங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான தேதியாக ஆகஸ்ட் 9 இருக்க வேண்டிய பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க வேண்டிய தினமாக 16, 17, 18. அதிர்ஷ்ட நிறைந்த நிறம்னா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு உண்ணாமையே இருக்குங்க.
மேலும் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குன்னு சொன்னோம். மேலும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தபடி நடக்கும். இந்த நேரம் தவறாமல் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு வாங்க. முருகப்பெருமானே செவ்வாய்க்கிழமையில வழிபட தொடங்கினாலே நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கு. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் மேஷராசி நண்பராக இருந்தாலும் சரிங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.